வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், சூரியன் டைம். இப்போ வந்து என்னுடைய கட்சி ஃபியூச்சர் பிளான்ஸ் பார்க்க போகிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, முதல்வர்கிட்ட வந்து ஏற்கனவே வந்து எம்எல்ஏ சீட்டு கேட்டு விண்ணப்பிச்சிருக்கேன். தேர்தல் செலவு, பிரச்சார செலவு ஏற்றுக்கணும். அது மட்டும் இல்லாத ஃபியூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா, ராஜ்யசபா சீட்டு வரப்போகுது. இன்னும் 2 வருடங்கள்ல. அது மட்டும் இல்லாத லோக்சபா சீட்டு வந்து இன்னும் 3 வருடங்கள்ல ஒரே நாடு ஒரே தேர்தல் வரப்போகுது. அதனால் வந்துட்டு அதுக்காக முயற்சி பண்ணிட்டு சிஎம்பிஎம் கூட ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். சாதாரண ஒரு மனிதன் வந்து என்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் நான் பண்ணி 1.5 வருஷமா தான் பண்ணியிருக்கிறேன். 1.5 வருஷத்துல எவ்வளோ சாதனைகள் பண்ணியிருக்கேன். 100 சக்ஸஸ் ஸ்டோரி வீடியோஸ் போட்டிருக்கேன். அது மட்டும் இல்லாத பார்த்தீங்கன்னா, 100 தமிழக அரசின் சாதனைகள் சொல்லியிருக்கேன். அதிலேயே என்னுடைய சாதனைகள் நிறைய சொல்லியிருக்கேன். எனக்கு பதில் வராமலே நிறைய ஆயிருக்கு. அது எல்லாமே நீங்க பார்த்துருப்பீங்க. பதில் கடிதங்களே நிறைய கடிதங்கள வாங்கியிருக்கேன். இதுவரைக்கும் அரசுகிட்ட இருந்து 250 கடிதங்கள் கிட்ட வாங்கியிருக்கேன். அது மட்டும் இல்லாத பார்த்தீங்கன்னா, முதல்வர்கிட்டயே வந்து அவார்டுக்கெல்லாம் கூட விண்ணப்பிச்சிருக்கேன். ஆ அ பத்மஸ்ரீக்கு கூட விண்ணப்பிச்சிருக்கேன். மாவட்ட ஆட்சியர் அளவு கூட பரிந்துரை செய்யப்பட்டேன். அதே போல வந்து பார்த்தீங்கன்னா, ஃபியூச்சர்லயே வந்து சிஎம்பிஎம் கூட ஒர்க் பண்ணுவேன். அது மட்டும் இல்லாத பார்த்தீங்கன்னா, அ மாவட்ட ஆட்சியர் கூட ஒர்க் பண்ணிட்டு நிறையா அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணுவேன். அ ஜாயிண்ட் செக்ரட்டரி கூடவும் ஒர்க் பண்றேன். நிறையா தமிழகத்தில வந்து மாற்றங்கள கொண்டு வந்துட்டுருக்கேன். அதே போல வந்து பார்த்தீங்கன்னா, ஆம் இப்போ வந்து அ எனக்கு வந்து சம்பளம் வந்து ரூ. 7,800 தான் வாங்கி இவ்வளோ சாதனை பண்ணியிருக்கேன். அதே வந்து சட்டமன்ற உறுப்பினர், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஊதியம் அதிகப்படுத்தியிருக்காங்க. அவங்களுக்கு பென்ஷனும் அதிகப்படுத்தியிருக்காங்க. வாழ்நாள் முழுவதும் பென்ஷன் வந்து ஒரு டைம் சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏவோ இல்ல எம்பியோ ஆயிட்டா வந்து பார்த்தீங்கன்னா, வாழ்நாள் முழுவதும் பென்ஷனு அப்புறம் வந்து அவங்களுக்கு அ ஊதிய உயர்வு பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாத பார்த்தீங்கன்னா, தொகுதி மேம்பாட்டு நிதியில எம்எல்ஏ தொகுதி மேம்பாட்டு நிதியில வந்து பார்த்தீங்கன்னா, ஜிஎஸ்டி இல்லாம வந்து ஃபண்ட் குடுக்குறாங்க. ஃபண்ட் ரிலீஸ் பண்றாங்க. இதெல்லாம் தாண்டியும் வந்து நான் தனி ஒருவனாவே இவ்வளோ சாதிச்சிருக்கேன். அதனால வந்து எனக்கு எம்எல்ஏ சீட்டு, எம்பி சீட்டு இதெல்லாம் குடுக்கறதுக்கு வந்து கட்சி தலைமை முடிவெடுக்கணும் அப்படின்னு சொல்லி, அ நம்ம சேனல் சார்பா நம்ம இன்னைக்கு ஸ்பெஷலா வீடியோ போடுறோம். இது போன்ற அப்டேட் மற்றும் விழிப்புணர்வு தகவலுக்கு தொடர்ந்து ஸ்டூடெண்ட்ட ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. தொடர்ந்து சமூக ஆர்வலரா செயல்பட்டே இருப்பேன். அரசு விருதுகளுக்கு முயற்சி பண்ணிட்டே இருப்பேன். தேங்க் யூ.